சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயனம். என் அன்பு குழந்தையே, என்றும் எதற்காகவும் முன் வைத்த காலை பின் வைக்காதே. அடுத்தவர்களை நாடி நிற்காதே. உனது குறைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே. யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதே. முயற்சி செய்து கொண்டே இரு. வாழ்க்கையில் மேடு பள்ளம், இன்பம் துன்பம், துயரம் இவைகள் இல்லாமல் போனால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது. இவைகளை கடந்து வந்தால்தான் நீ வாழும் வாழ்க்கைக்கு நிரந்தர வழி பிறக்கும். போதும் என்ற மனம் வேண்டும். மனதை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் என்னிடத்தில் ஐக்கியமாகிவிட்டால் மனதை கட்டுப்படுத்த முடியும். என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிட்டால் மனதை கட்டுப்படுத்த முடியும். நீ நினைப்பது என்ன தெரியுமா? நான் தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அப்படி இருந்தும் எனக்கு என்ன வழி? எப்பொழுது தீரும் என் பிரச்சனைகள்? இப்படியே தான் நான் கடைசி வரை இருக்க வேண்டுமா? இப்படியே தான் பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டுமா என்று புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். நீ என்னை தேடி வரவில்லை, நான் உன்னை வரவழைத்தேன். உன்னையும் மற்றவர்கள் மத்தியில் பெரும் செல்வந்தனாக உயர்த்துவதற்காக வரவழைத்தேன். வெறுத்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு அளிக்கப் போகிறேன். பெயர், புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, லட்சியம் இவை அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றாய். நான் நடத்தி காட்டுவேன். நீ எனது செல்ல பிள்ளையாவாய். உன்னை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். உன்னுடைய கர்ம பலன்களின் வீரியம் குறையும் தருணத்தில் உனது கை ஓங்கப் போகிறது. அப்பா, நான் இருக்கின்றேன். நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்ய முற்படாதே. அனைத்தும் உன்னை விட்டு அகலும். நீ மாறப்போகின்றாய். உனது வாழ்க்கை தரம் மாறப்போகின்றது. கவலைப்படாமல் இரு. பெருமையாக இரு. அப்பா, நான் இருக்கின்றேன் நிழலாக என்றும் உனக்காக. நீ செல்லும் இடமெல்லாம் அப்பாவின் மீது நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைத்தான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.